கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோன்கள். நாங்கள் இது வரைக்கும் ஒரு ட்ரோன் பார்த்தோம்னா 4-5 ட்ரோன் பார்த்துருப்போம். கல்யாணத்தில் பெரிய ஈவெண்ட்லேயே பார்த்துருக்கோம். ஒரு 1000 ட்ரோன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி இது எங்கேயா பயன்படுத்திருக்கிறீங்களா? ஆமாங்க. இந்த ட்ரோன்ஸ் இப்போ 1000 ட்ரோன்ஸ் நீங்க பாத்தீங்க, அது எல்லாமே மொத்தமா சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் தான். கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். நம்ம ஆப்ரேட்டர் எதுவுமே ஜாஸ்தி பண்ண தேவையில்லை. எல்லாமே சுவிட்ச் ஆப்ரேட்டட். எல்லா சுவிட்சுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. அது அந்த படியால சாஃப்ட்வேர் சொன்ன மாதிரி அதை அப்படியே பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துல ஷோ பண்ணியிருக்கோங்க. இது வந்து அதுல இருக்கிற ஒரு ஷோ. இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி இது எப்படி நம்ம கொண்டு வரது? ஒரு ட்ரோனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும் விஷுவல்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம் ஒரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இது எந்த மாதிரியான புது வகையான ஒரு தொழில்நுட்பமா? இது என்ன விஷயம்? இது நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட்டடு. சாஃப்ட்வேர்ல அனிமேஷனையும் கம்பைன் பண்ணி தான் இது பண்ணுது. அப்போ அது பொசிஷன் எடுக்கிறது அது எல்லாமே அப்படியே அதுக்கு நல்லா தெரியும். அனிமேஷன்ல நம்ம பிளாட் பண்ணி அது பொசிஷன் தனியாக எடுத்திருக்கோம். அது ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர். அது நம்ம எதுவும் அடிஷ்னலாக பண்ண தேவையில்லை. எதுவுமே மேனுவல் இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-6 இமேஜ் வந்து நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி விஷுவல் காமிச்சிருந்தீங்க. ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு? எவ்வளோ ஊழியர்கள் இதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க? இது ப்ரிப்பேர் பண்ண ஒரு 20-30 டேஸ் ஆச்சு. ஏன்னா இந்த ஸ்கேலுக்கு வரும்போது நம்ம ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்கணும். கிளையண்ட்டுக்கும் அதுதான் ஆசை. அப்போ நம்ம கிளையண்ட் கிட்ட நல்லா கோஆர்டினேட் பண்ணி அவங்களேருந்து நல்லா கோஆப்ரேஷன் இருந்து எங்கள் சைட்லேருந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி அப்போ தான் ஒரு நல்ல ப்ராடக்டாக வரும். இப்போ நீங்கள் இந்த ட்ரோன்ஸ் மூலயமா நீங்கள் விஷுவல் காமிச்ச இந்த விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐகான்ஸ் லீடர்ஸ் அவங்கள நீங்கள் காமிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட அப்ளாஸ் அதிகமாக இருந்துச்சு. இது எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அது அந்த அப்ளாஸ் கிடைக்கும் போது எங்களுக்கு ஒர்க் பண்ண இன்னும் மோட்டிவேஷன் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்லாருக்கும் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ட்ரோன் ஷோ பார்த்துருக்குது. அப்போ அவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.